இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கோபுரம் தாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப குச்சி போல் நீண்டாக வளரக்கூடிய தாவரம். இலைகள் ஒன்றன் மேல் ஒன்று படுத்து பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா ஒரு கோபுரத்துடைய தோற்றம் எவ்வாறு இருக்கிறதோ, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் ரொம்ப அழகான தெரியக்கூடிய அந்த தாவரத்திற்கு கோபுரம் தாங்கி அப்படின்னு பேர். இரண்டாவது, அதிகமாக கோபுரங்கள் மேலேயும் சுவர்கள் மேலேயும் வளரக்கூடிய ஒரு தாவரங்கிறதுனாலையும் இதற்கு கோபுரம் தாங்கி அப்படின்னு பேர். இந்த கோபுரம் தாங்கியை பொறுத்தவரையிலும் தலைமுடி சம்பந்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா புழுவெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். புழுவெட்டு அப்படின்னா என்ன ஆகும்னா, தலையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா வெண்மை நிறமாக ஒரு திட்டு தெரிய ஆரம்பிக்கும். முடி அந்த இடங்களில் மட்டும் வட்டமாகவோ சதுரமாகவோ நீளமாகவோ முடியே இல்லாமல் அந்த இடம் மட்டும் வழுக்கையாக மாற ஆரம்பிக்கும். முதலில் ஒரு இடத்தில் தோன்றக்கூடிய பிரச்சனை அப்புறம் தலை முழுவதும் பரவ ஆரம்பிக்கும். சில நேரங்களில் கண் புருவங்களையோ இல்லது உடல் பகுதியையோ, ஆண்களாக இருந்தால் மீசை தாடியை கூட பாதிக்கின்ற ஒரு வாய்ப்பு இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த கோபுரம் தாங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோம்னா, அந்த கோபுரம் தாங்கியுடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து அதனோடு சிறிதளவு வெண்ணெய் அல்லது எண்ணெய் சேர்த்து, அதாவது விளக்கெண்ணெய் சேர்த்து எங்கெல்லாம் அந்த புழுவெட்டு இருக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் அதை தடவி ஒரு இரவு முழுவதும் ஊற வைத்து அடுத்த நாள் காலையில் குளிக்கச் செய்கின்ற ஒரு சிகிச்சையை செய்வோம். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த புழுவெட்டு இருந்த இடம் கூட தெரியாமல் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்திரலுப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த கோபுரம் தாங்கியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சாறு ஒரு மிகச்சிறந்த மருந்து. இரண்டாவது, இன்றைக்கு கோடைக்காலம் ஆரம்பித்து விட்ட காரணத்தால் பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா குடிக்கின்ற நீர் முழுமையாக வேர்வையாக வெளியேறுவதனால அவர்களுக்கு சிறுநீர் செல்லக்கூடிய அளவு குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்த சீக்கிரத்திலேயே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மிக கடுமையான வலியுடன் கூடிய சிறுநீரக கற்கள் உருவாகும். ஒரு காலத்தில் ஆண்களுக்கு மட்டும்தான் சிறுநீரக கற்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆண்களை விட அதிகமாக பெண்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சிறுநீரக கற்கள் ஏற்பட்டவர்களுக்கு அல்லது அதிகமாக சிறுநீரக கற்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த கோபுரம் தாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த முழு தாவரத்தை தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து ஒரு தேநீர் போல தயாரித்து அதை காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு இரவு ஒருவேளை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த சிறுநீரகக்கல் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிறுநீரகக்கல் சிறுநீர் குழல்லையே அடைத்து விடுவதனால மிக கடுமையான வலியுடன் கூடி சிறுநீரக செயல்பாடும் குறைந்து போவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட அந்த கோபுரம் தாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த முழு தாவரத்துடைய கஷாயத்தையோ அல்லது அதை அரைத்து எடுக்கின்ற சாறு ஒரு 20 மில்லி அளவுக்கு ஒரு 5 மில்லி தேன் சேர்த்து காலை மதியம் இரவு அல்லது காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது ஒரு வார காலத்திலேயே பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கின்ற அளவு அதிகரிக்கிறதை பார்க்கலாம். சிறுநீர் செல்லுகின்ற வேகம் அதிகரிக்கிறதை பார்க்கலாம். சில நேரங்களில் சிறுநீர் கழிக்கும்போது அந்த கற்கள் கூட வெளிவந்து விடுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்களை வேகமாக குறைப்ப குணமாக்குவதற்கு இந்த கோபுரம் தாங்கிக்கு சக்தி உண்டு. இந்த கோபுரம் தாங்கியுடைய இன்னொரு சிறப்பான குணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. சீன நாட்டில் நடந்த ஒரு ஆராய்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோபுரம் தாங்கியை ஒத்து இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை தனித்தனியாக பிரித்தெடுத்து அந்த மூலக்கூறுகளுடைய குணங்கள் எவ்வாறு இருக்கின்றன அப்படின்னு பார்த்து
அதில் குறிப்பிட்ட வகையான 3 மூலக்கூறுகளை நேரிடையாக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் செலுத்தும் போது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைகின்றன அப்படிங்கிறத இன்றைக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய முறை என்னென்னா, இந்த கோபுரந்தாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஜெல்லு, அந்த ஜெல்லை வயிற்றில் இருக்கக்கூடிய தொடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது உடலில் எந்த இடத்துல கொழுப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் தடவி ஒரு இரவு படுத்தாலே அடுத்த இரவில் பார்க்கும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளுடைய அளவில் வித்தியாசம், வயிறு மற்றும் இடுப்பு பகுதிகளில் கூட வித்தியாசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஆரம்பகட்ட ஆராய்ச்சி முடிவு. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, அந்த கோபுரந்தாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை, முழு தாவரத்தை ஒரு மண் பாத்திரத்திலிட்டு அதை சீலை செய்து அதை வெளிப்புறமாக எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அதை உடல் எடை குறைப்பிற்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் இன்றும் இருந்து வருகின்ற வழக்கம். அதே போல் கட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக நவபாஷாணங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பாஷாணங்களை சுத்தி செய்து தூள் தூளாக இருக்கக்கூடிய நீராக இருக்கக்கூடிய பாதரசத்தை கட்டி வைக்கக்கூடிய கட்டு சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அந்த சிகிச்சையில் கூட கோபுரம் தாங்கியை உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா அந்த கோபுரம் தாங்கியை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை நீக்குவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. குஜராத்தில் இருக்கக்கூடிய தேசிய ஆயுர்வேத மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் இயற்கையான உணவின் நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பழக்கம் இருந்தால் கூட உடலுக்கு தேவையற்ற உலோக பொருட்கள், மெட்டல்ஸ் உடலில் என்ன இருக்கின்ற ஒரு ஆராய்ச்சி சமீப காலத்தில் செய்து வருகிறார்கள். இந்தியர்களுக்கு வழக்கமாகவே பக்கவாத நோயும் இதய நோயும் வருகின்ற வாய்ப்புகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உடலில் தேவையற்று இருக்கக்கூடிய லெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷமும் பாதரசம் சம்பந்தப்பட்ட ஒரு காரணிகளும் உடலில் அதிகமாக இருந்தால் இளம் வயதிலேயே அவர்களுக்கு மாரடைப்போ அல்லது அவர்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட மற்ற கோளாறுகளோ, அதைவிட முக்கியமாக பக்கவாதம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடித்ததுனால, இயற்கையான முறையில் அந்த கெமிக்கல்ஸை எவ்வாறு வெளியில் அனுப்ப முடியும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி வரும்போது கோபுரம் தாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல் அந்த வேலையை செய்தது. ஒரு 30 எலிகளை எடுத்து அந்த எலிகளுக்கு செயற்கை முறை விஷத்தன்மையை உண்டாக்கி அதன் பிறகு கோபுரம் தாங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை உணவுடன் கலந்து கொடுக்கும்போது அந்த இடங்களில் தேவையற்று இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸுடைய அளவு மிக வேகமாக குறைந்ததை கண்டுபிடிச்சாங்க. அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்களை நீக்குவதில் கோபுரம் தாங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, கோபுரம் தாங்கியை பொறுத்தவரையிலும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் வராமல் தடுப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை பயன்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நிகழும் பல நிகழ்வுகளில் நல்லவையவை தீயவையவை, அவற்றில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதர்களுடைய அடிப்படை உரிமைகளில் முதன்மையான உரிமை என்பது கல்வி உரிமையாகும். இந்த கல்வி உரிமை தான் மனிதர்களுடைய மற்ற அடிப்படை உரிமைகளுக்கெல்லாம் அடித்தளமாக அமைகிறது என்று சொல்லலாம். எந்த சமூகம் கல்வி பெறுகிறதோ அந்த சமூகம்தான் விடுதலை பெற ஆரம்பிக்கிறது. அதுதான் தங்களுடைய காலமாக தங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான அடிமைத்தளங்களிலிருந்தும் சமூக இழிவுகளிலிருந்தும் விடுதலை பெற்று வெளியே வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் காலமாக பல சமூகங்களுக்கு திறக்காத பல கதவுகள் கல்வியின் மூலமாக மட்டுமே திறந்திருக்கின்றன. விலக மறுத்த பல மதில்ச்சுவர்கள் கல்வியின் மூலமாக மட்டுமே இடிந்து விழுந்திருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் கல்வி உரிமையை உத்தரவாதப்படுத்துவதற்கான பல்வேறு போராட்டங்கள் இந்தியாவில் நடந்திருக்கின்றன. அதனுடைய ஒரு விளைவாக 2010ஆம் ஆண்டு கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்டது. இந்த கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அனைவருக்கும் கல்வி என்பது கட்டாயமாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் பல பள்ளிகள் திறக்கப்பட்டன,
பல்வேறு கிராமப்புறங்களிலும் கூட கல்விக்கான ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. ஆனால் நாம் கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிற அந்த இலக்குகளை எட்டினோமா என்று பார்த்தால் வேதனை தான் மிஞ்சுகிறது. சமீபத்தில் கல்வி உரிமை சட்டத்தை ஆய்வு செய்வதற்காக டெல்லியில் நடந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட பல தகவல்கள் அவை வருத்தம் தரக்கூடியதாக இருக்கின்றன, அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கின்றன என்று சொல்லலாம். இந்தியாவில் 60 லட்சம் குழந்தைகள் அடிப்படை கல்வியை பெறாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. அந்த செய்தியில் இன்னும் கூட வேதனை தரக்கூடிய பல அம்சங்கள் இருக்கின்றன. அப்படி அந்த கல்வி பெறாத அந்த 60 லட்சம் குழந்தைகளில் 76% பேர், அதாவது 46 லட்சம் குழந்தைகள், அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், பழங்குடியினர், சிறுபான்மையினர் என்கிற ஒரு செய்தி அது சொல்கிறது. ஆக இன்றைக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் கல்வி போய் சேரவில்லை என்கிற ஒரு யதார்த்தம்தான் நாம் பார்க்கக்கூடியது. சுதந்திரம் பெற்ற இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட, கல்வியை அடிப்படை உரிமையாக கட்டாயமாக்கிய இவ்வளவு காலத்திற்கு பிறகும் கூட, ஏன் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த இத்தனை லட்சம் குழந்தைகள், அல்லது சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த இத்தனை குழந்தைகள், பழங்குடி மக்களைச் சேர்ந்த இத்தனை குழந்தைகள் கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் மிகவும் கவலையுடன் பேச வேண்டியிருக்கிறது. அப்படி சொல்கிற போது அந்த மாநாட்டில் முன்வைக்கக்கூடிய பல கருத்தாக்கங்கள், முக்கியமாக எதனால் இந்த நிலை என்று பார்க்கிற போது, மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை, அதாவது கல்வி கட்டாய உரிமை சட்டத்தின் அடிப்படையில் பல்வேறு விதமான கல்வி திட்டங்களுக்காக, பள்ளிகளை திறப்பதற்காக மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதியை பல மாநில அரசுகள் ஒழுங்காக பயன்படுத்துவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு அங்கே முன்வைக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டு எந்த அளவிற்கு உண்மையானது என்பதை நாம் தகவல்களின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்றாலும் கூட, இதில் 2 அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த குற்றச்சாட்டு ஒரு விதத்தில் ஒரு பகுதி உண்மை என்றாலும் கூட, பொதுக்கல்விக்காக, கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடுகள் என்பது தொடர்ந்து குறைந்து வந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மிக குறைவான அளவிற்கே நிதி ஒதுக்கீடுகள் பொதுக்கல்விக்கு வழங்கப்படுகிறது. ஒருபுறம் இராணுவத்திற்கான செலவினங்களும் நிதி ஒதுக்கீடுகளும் அதிகரித்து கொண்டே செல்கின்றன. ஆனால் கல்வி, பொது சுகாதாரம், சமூக மேம்பாடு, அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்குதல், இதற்கான நிதி ஒதுக்கீடுகள் என்பது குறைந்து கொண்டே வருகிறது. இப்படி குறைக்கப்படுவதன் வாயிலாக இன்றைக்கும் கூட கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு கற்பதற்கான எந்த ஒரு சூழலும் இல்லாத நிலையில் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த 60 லட்சம் குழந்தைகளுக்கு நாம் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? இது யாருடைய ஒரு தோல்வி? அந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட பல கருத்துக்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மாநில அரசுகள் இதை முறையாக பயன்படுத்தாது மட்டுமல்ல, பல சமயங்களில் அவை தனியார் கல்வி அமைப்புகளுக்கு ஆதரவாக இருக்கின்றன என்று. இதில் அதிகாரிகளினுடைய பங்கும் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் அந்த அறிக்கையிலேயே சுட்டி காட்டுகிறார்கள், பல மாநிலங்களில் அதிகாரிகள் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தியையும் அதில் சுட்டி காட்டுகிறார்கள். இதுதான் உண்மை. எப்படி பொது சுகாதாரத்தில் தனியார் மருத்துவத்திற்கு ஊக்கமளிக்கப்படுகிறதோ, பொது மருத்துவமனைகள் பலவீனமடைய அனுமதிக்கப்படுகிறதோ, அதே போலத்தான் நம்முடைய அரசு பள்ளிகள் என்பது தொடர்ந்து பலவீனப்படுத்தப்பட்டு அங்கு அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்காமல், போதிய ஆசிரியர்களை நியமிக்காமல், பெற்றோர்கள் தாமாகவே தனியார் கல்வி நிறுவனங்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையை அதிகாரிகளும் பல மாநில அரசுகளும் செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. போதுமான நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு செய்கிறதா என்பது ஒரு கேள்வி. அப்படி கொடுத்த நிதியும் ஒழுங்காக பயன்படுத்தப்பட்டதா என்பது இன்னொரு கேள்வி. அரசினுடைய கல்விக் கொள்கையிலேயே பொதுக்கல்வியை ஊக்குவிப்பதற்கான ஒரு அம்சம் இருக்கிறதா என்பது மற்றொரு கேள்வி. பொதுவாக மத்திய அரசினுடைய கல்வி சம்பந்தமான திட்டங்களை நிறைவேற்றுவதில் நீண்ட காலமாக தமிழக அரசு ஒரு சிறந்த இடத்தில் இருக்கிறது என்கிற ஒரு பாராட்டு இருந்து கொண்டிருக்கிறது. பொதுக்கல்விக்கு பல அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த பொதுக்கல்வி புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழலும் இருக்கிறது. கேரளாவில் கிட்டத்தட்ட 71% பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்புகிறார்கள்.
தமிழ்நாட்டில் இது 54% இருக்கிறது. கிட்டத்தட்ட குழந்தைகளில் பாதி குழந்தைகள் அவர்கள் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு செல்கிறார்கள். இப்படி தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய இந்த குழந்தைகள் எல்லாம் யார் என்று நீங்கள் பார்த்தால் மத்தியதர வர்க்கத்தினர், கொஞ்சம் சாதி அடுக்கில் மேம்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள், உயர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள், பொருளாதார ரீதியாக வசதி பெற்றவர்கள், இவர்கள் எல்லாம் தனியார் பள்ளிகளைத்தான் முன்னிலைப்படுத்துகிறார்கள். மாறாக அரசு பள்ளிகள் என்பது அது பொதுவாகவே வசதியற்றவர்களுக்கான ஒரு பள்ளி என்கிற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டுவிட்டது. அதாவது ஏழை மாணவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி என்று. அப்படியென்றால் ஒடுக்கப்பட்ட சமூகங்களை நாம் மேம்படுத்த விரும்புகிறோம், பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை மேம்படுத்த விரும்புகிறோம் என்று சொன்னால் நாம் நியாயமாக பொதுக்கல்வியை, அரசு பள்ளிகளை நாம் மேம்படுத்தி இருக்க வேண்டும். எந்த ஒரு தனியார் பள்ளிகளை விடவும் சிறந்த வசதிகளை இதற்கு அளித்திருக்க வேண்டும். ஆனால் யதார்த்தம் என்னவென்று பார்த்தால், நாம் பொதுக்கல்வியை மேம்படுத்தாதது மட்டுமல்ல, இன்னும் போதுமான அளவிற்கு பள்ளிகளை திறக்காதது மட்டுமல்ல, பள்ளிக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு வருவதற்கு நாம் என்ன முயற்சிகளை செய்தோம் என்பது முக்கியமான கேள்வி. அண்மை பள்ளிகளை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு கோட்பாடு. எந்த அளவிற்கு உருவாக்கி இருக்கிறோம்? பள்ளிகள் அவர்கள் இந்த குழந்தைகள் வசிக்கக்கூடிய தொலைவிலிருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள் இந்த பள்ளிகள் இருக்க வேண்டும் என்பது ஒரு கேள்வி. ஆனால் அதை உருவாக்கி இருக்கிறோமா? இப்படி நாம் பொதுக்கல்விகளை உருவாக்காது மட்டுமல்ல, புற்றீசல் போல எந்த வசதியும் இல்லாமல் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் தனியார் பள்ளிகளும் உருவாவதற்கான ஒரு சூழலையும் இங்கு உருவாக்கி இருக்கிறோம். பெரும்பாலான மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஒரு கல்வி நிலையம் அமைந்திருக்க வேண்டிய அடிப்படை விதிகள், அதாவது விளையாட்டு மைதானம் இருக்க வேண்டும், கற்பதற்கான பல வசதிகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் விதிமுறைகள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் பின்பற்றவில்லை. அதனுடைய உரிமைகளை புதுப்பிப்பது தொடர்பாக இன்றைக்கு ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த 60 லட்சம் குழந்தைகளும் கல்வியை நோக்கி கொண்டு வரப்பட வேண்டும், கற்காத யாரும் இந்தியாவில் இருக்கக்கூடாது என்கிற நிலை வருகிற போதுதான் நாம் உருவாக்குகிற கல்வி கோட்பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இலக்கமுறை தகவல் தொடர்பு துறை நிபுணர் திரு சிவகுமார். டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது என்ன, டிஜிட்டல் மீடியாவோட பயன்பாடு இன்னைக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு, இதோட முழுமையான பயன்பாடுன்னு பார்த்தா குழந்தைகள் முதல் கொண்டு வயதானவர்கள் வரை பல துறைகளையும் எந்த அளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னு பல தகவல்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இலக்கமுறை தகவல் தொடர்பு துறை நிபுணராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். இந்த இலக்கமுறை தகவல் தொடர்பு அப்படின்னும் போது இது பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. டிஜிட்டல் மீடியா அப்படின்னு சொல்லும்போது சமூக வலைத்தளங்கள் ஒரு பக்கம் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னாலும் அதோட முழுமையான பயன்பாடு அப்படின்னு வரும்போது இந்த துறை சார்ந்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். முழுமையான தகவல் மக்களுக்கு போய் சேருது. இதோட பயன்பாடு அப்படின்னு வரும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்காக இதை உபயோகப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பொழுதுபோக்குலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதிய புதிய முயற்சிகள், கண்டுபிடிப்புகள்லாம் இதுலேருந்து வருது. அதுவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் பயன்பாடு அப்படின்னு வரும்போது எந்த ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த தகவல் தொடர்பு மூலமா அது சாத்தியப்படும் அப்படின்னு இன்னைக்கு நிரூபிச்சிருக்கு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு துறைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த துறையோட முழுமையான புரிதலையும் நம்ம டிஜிட்டல் மீடியா மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னும் போது இன்னும் இதை பற்றி எல்லாருக்கும் விரிவாக போய் சேரலாம். ஒரு சாரார் மட்டும் இதோட முழுமையான பயன்பாட்டை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் கூட இருக்காங்க. இதையெல்லாம் அப்பாற்பட்டு இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த டிஜிட்டல் மீடியா எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் மக்கள் மத்தியில் சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் உறுதுணையாக இருக்குது அப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும். கண்டிப்பாக. முதல்ல இந்த டிஜிட்டல் மீடியா அப்படின்னு சொல்கிற இந்த இலக்கமுறை தகவல் தொடர்பு அப்படிங்கிறது என்ன, இது எதை உள்ளடக்கியதாக இருக்குது முழுமையாக? இது வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு துறை ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதிலிருந்து லேப்டாப் அப்படிங்கிற கணினிக்கு நம்ம போயிட்டோம். அங்கேருந்து இப்போ மொபைல் அப்படிங்கிற ஒரு மீடியம்க்கு வந்துட்டோம். இன்றைக்கி கைபேசி எல்லாரோட கையிலையும் இருக்குது. மெட்ரோ சிட்டிஸில் மட்டும் இருந்து தலைநகரத்தில் இருந்து இப்போது மெதுவாக சின்ன நகரங்கள்,
அப்புறம் கிராமங்கள் வரைக்கும் இன்றைக்கி கைபேசி இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த இணையதளத்துக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம சொல்கிறது, இன்டர்நெட் கனெக்ஷன் இன்றைக்கி மொபைல் டெக்னாலஜி வழியாக இம்ப்ரூவ் ஆனதுனால இன்றைக்கி மக்களுக்கு வந்து தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. என்ன வேணுமோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த டிஜிட்டல் மீடியா பயன்படுத்தி அவங்க என்ன தேடுறாங்களோ, பக்கத்தில் எங்கே கடை இருக்குது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த வழியில் போனால் சீக்கிரம் போக முடியும், ஒரு பர்டிகுலர் வழியில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, என்னோட துறையை சார்ந்த எத்தனை பேர் உலகத்தில் எந்தெந்த மூலையில் இருக்காங்க, அவங்க கூட என்னால் எப்படி இன்ட்ராக்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தேடலில் வந்துடுது. ரெண்டாவது அவங்களோட தினசரி வேலைகள், காய்கறி வாங்குறதுலேருந்து, ஒரு சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து, ரயில் பயணத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுலேருந்து, அவங்களோட பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே இன்றைக்கி வந்து இன்டர்நெட் இருக்கிறதுனால அவங்களோட கைபேசியிலே இன்றைக்கி பண்ண முடியும். ஸோ தேடல் ஒரு பக்கம் இருக்குது, அவங்களோட தினசரி வாழ்க்கைக்கு உண்டான தேவையான வேலைகள். இது இல்லாமல் கொலாபரேஷன்னு சொல்கிற ஒரு கான்செப்ட், அதுதான் இந்த சோஷியல் மீடியா நீங்கள் சொன்ன மாதிரி. ஏகப்பட்ட அதனால் அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு டிஜிட்டல் மீடியா துறையில் இருக்கேன்னா என்னைய மாதிரி ஆளுங்க உலகத்தில் எங்கெல்லாம் இருக்காங்க, மேலை நாடுகள்லேருந்து அவங்க கூட என்னால் கனெக்ஷன் பண்ணிக்க முடியும். அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, அதில் இருக்கிற பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நம்ம ஊரில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின் அந்த மாதிரி நிறைய இணையதளங்கள் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் டிஜிட்டல் மீடியா பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு மீடியம். இது வந்து குழந்தைகள்லேருந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், வீட்டில் இருக்கிற பெண்கள், அப்புறம் முதியோர்கள், இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் வீட்டில் டைம் பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு. அவங்களோட மகள்கள் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களோட பேர பசங்களை எப்படி நம்ம பார்க்க முடியும், அவங்க கூட எப்படி பேச முடியும். ஸோ ஸ்கைப்புன்னு ஒரு மீடியம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இதில் வந்து ரொம்ப சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தீஸ் டூல்ஸ் ஆர் ஃப்ரீ. எல்லாமே நீங்கள் வந்து எதுக்குமே காசு கொடுக்க வேண்டாம். இன்டர்நெட்டுங்கிற ஒரு கனெக்ஷன் மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் நிறைய வேலைகள் பண்ண முடியும். ஸோ முதியோர்கள் பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்காமல் போயிட்டோமோன்னு அவங்களுக்கு ஒரு கவலை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அவங்க அவங்க மகனோட மனைவி எல்லாருமே வேலைக்கு போயிடுறாங்க. 9-10 மணி நேரம் வீட்டில் இருக்கிறதில்ல, வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு வேலைகள் இருக்குது. குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்கூலில் பாடம், அது இது ஹோம் ஒர்க், ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி அவங்களும் பிஸியாக இருக்காங்க. ஸோ முதியோர்கள் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம இவங்களுக்கு கொடுக்கறது, எப்படி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வச்சுட்டு நம்ம காலத்தை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது பிளாக்ஸ் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. நிறைய நல்ல எழுத்தாளர்கள், நல்ல எழுதக்கூடியவர்கள், கண்டென்ட் ரைட்டிங் பண்ணவங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய முதியோர்கள் வந்து பிளாகிங் வந்து ரொம்ப பண்ணுறாங்க. அதில் எந்த துறை வேணாலும், ஆஸ்ட்ராலஜி பற்றி எழுதலாம், இல்லைனா பெண்களாக ரெசிபி, சமையல் குறிப்புகள், நிறைய தானிய வகைகள்லாம் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஹெல்த் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான இஷ்யூவாக இருக்குது. நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை எப்படி மேனேஜ் பண்ணுறங்கிற அப்ளிகேஷன்ஸ் கூட வந்துருச்சு. நான் இன்றைக்கி ஒரு நாள் எத்தனை ஸ்டெப்ஸ் நான் நடந்திருக்கேன், அதனால் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறேன் வரைக்கும் என்னோடய மொபைல் ஆப் வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியா ஒரு பெரிய இன்றைக்கி அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி வந்துடுச்சு நமக்கு. கண்டிப்பாக சார். இந்த துறை இந்த ஊடகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா விஷயத்துலையுமே ஊடுருவி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறத பார்க்குறோம். இந்த சர்ச்ன்ற ஒரு வார்த்தை, தேடல் இன்றைக்கி தெரியாதவங்களே இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து சர்ச்ன்ற ஒரு வார்த்தையை தெரியும். அந்த அளவுக்கு இந்த தேடல் அப்படின்றதோட பயன்பாடு முழுமையாக போய் சேர்ந்துருக்குன்னு நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையுமே இது இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதை பற்றி நம்ம விரிவாக பேசணும்னா, முதல்ல குழந்தைங்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டா பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட், அந்த கேம்ஸ், விளையாட்டுக்கு அப்பாற்பட்டு இந்த தகவல் தொடர்பு, இந்த ஊடகம் மூலமாக என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்குது? இப்போது
ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டோம்னா 7லேருந்து 8 மணி நேரம் ஒரு பள்ளியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி 5வது 6வது படிக்கிற ஒரு குழந்தைய ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி பாட புஸ்தகத்தில் வர்ற சாப்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்கனால இன்னும் நம்ம நிறைய படிக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற நம்ம சொல்கிறோம், நிறைய தடவை நம்ம பேசும்போது கேள்விப்படுறது என்னென்னா, நான் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி என் பையன் இல்லை, அவனுக்கு என்னோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அவன் என்னோட ஒரு வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணுறான், என்னோட நான் இதே வேலையை நான் அவன் வயசில் அனுப்பிட்டு பண்ணல, எனக்கு இவ்வளோ விஷயம் அந்த ஏஜில் தெரியலை அப்படிங்கிற ஒரு பிரமிப்போடு நம்ம இன்றைக்கி குழந்தைகளை பார்க்குறோம். இதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் என்னென்னா இந்த தேடல் தான். அவங்களுக்கு அப்பா அம்மாட்ட ஒரு விஷயத்தை கேட்குறத விட ரொம்ப ஈஸியாக அவங்க கூகுளுங்கிற ஒரு இணையதளத்துக்கு போய் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணலாம், ஒரு விஷயத்தை எப்படி இதை விட இன்னும் நல்லா எப்படி சிறப்பாக பண்ண முடியும், ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகட்டும், உள்ள புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரோபாட்டிக்ஸ்னு ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி புதுசாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்கள் கற்பூரம் மாதிரி ரொம்ப ஈஸியாக அதை அந்த தேடலுங்கிற ஒரு பயன்பாட்டை அவங்க நல்ல சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பள்ளியிலையும் அவங்க ஆசிரியர்களுக்கும் ஒரு பிரமிப்பு வந்துடுது. நம்ம எவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோமோ அதோட ஜாஸ்தி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்கிட்டருந்து வாங்குறாங்கன்னு சொல்லும்போது, அவங்களும் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணுன்னு அவங்களும் வீட்டில் போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாட புஸ்தகத்தில் இருக்கிற சாப்டர்ஸ்லேயே எவ்வளோ இன்னும் அடிஷ்னலாக எவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுக்கலான்னு அவங்களும் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்டுங்கிற ஐக்கியூங்கிற ஒரு கான்செப்ட் இந்த என்டையர் சொசைட்டியில் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணமே இன்டர்நெட் தான் இன்றைக்கி. இப்போது இந்த கருவி நம்ம பயன்படுத்தணும் முழுமையாக அப்படின்னும் போது, மொபைலில் இதை பதிவிறக்கம் பண்ணணும், இந்த டவுன்லோட் பண்ணணும், அதை பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும், இப்படி சில புரிதல் இல்லாமலே நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இந்த மொபைலில் முழுமையான பயன்பாடு ஒருத்தருக்கு போய் சேரணும்னா அது கையாளுற விதம் பற்றி சொல்கிறோங்க. ஒரு அப்ளிகேஷன் எப்படி கிடைக்கும், எங்கே போகலாம், அதன் மூலமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ மொபைல் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம், அது மொபைல் ஆப்ஸ்ன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். எல்லாத்துக்குமே இன்றைக்கி மொபைல் ஆப்ஸ் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்ததுலேருந்து எல்லா ஆப்ஸுமே க்ளவுடில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏறத்தாழ ஒரு 2.5 to 3 மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுலேருந்து ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து நம்மளோட பேங்கிங் ஆகட்டும், இல்லை எந்த துறை எடுத்தாலும் கேம்ஸ் எல்லாத்துக்குமே இன்றைக்கி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதில் ஒன்று என்டர்டெயின்மெண்ட், 2வது நம்மளோட டே டு டே வேலைகள் பண்ணிக்கிறது, 3வது முக்கியமான விஷயம் மொபைல் ஆப்ஸ்ன்னு வந்துச்சுனாலே செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இன்றைக்கி 12-13 வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்க குழந்தைகள் இன்றைக்கி மொபைல் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்களோட கண் பாதிப்பு அதை பற்றி நம்ம பேசுகிறதுனா அந்த பக்கம் போகல, அப்ளிகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு தப்பான துறைக்கு தப்பான வழியில் கொண்டு போகிற மாதிரி இருக்கிற செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் குழந்தைகள் ஜாக்கிரதையை யூஸ் பண்ணுங்கிறது இன்றைக்கி பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. உங்கள் கேள்விக்கு நான் வந்தேன்னா 2 பெரிய க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டுன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, அப்புறம் ஆப்பிள்ங்கிற நிறுவனத்துலேருந்து iOS அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் கூகுள் ப்ளேன்னு ஒரு ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அதில் நிறைய ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சில அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பணம் கொடுத்தா தான் வாங்க முடியும். ஸோ அதுக்கு உங்களுக்கு கிரெடிட் கார்டு தேவைப்படும். ஸோ உங்கள் கிரெடிட் கார்டு கூகுள் ப்ளேயில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 9 ரூபா 19 ரூபாலேருந்து 3500-4000 வரைக்கும் உங்கள் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சில கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டி க்ரஷ்ங்கிற ஒரு ரொம்ப பாப்புலர் கேம் இருக்குது. அது விளையாடாத ஆளுங்களே இன்றைக்கி கிடையாது. எல்லாரோட மொபைல்லையும் இருக்குது, எல்லாரோட லேப்டாப்லேயும் இருக்குது. ஸோ அது நீங்கள் இன்னும் விளையாட அது உங்களுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி இதாகிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. iOS, அதாவது இந்த ஆப்பிளோட க்ளவுட் அதுக்கு பேர் ஆப் ஸ்டோர்னு பேர் இருக்குது.
ஸோ ஆண்ட்ராய்டு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸில் ஒர்க் பண்ணும். ஆப்பிள்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து ஆப்பிள் ஐஃபோனில் மட்டும்தான் வேலை பார்க்கும். ஸோ இதுதான் உங்களோட தேவையை இப்போ ஏற்றபடி உங்களுக்கு அந்த ப்ளே ஸ்டோர் நீங்கள் லாகின் பண்ணாலே உங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாகின் பண்ணேன்னா இந்த மாதிரி என் பேர் சிவகுமார், எனக்கு 45 வயதாச்சு, நான் வந்து சென்னைங்கிற ஒரு நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அந்த ஆப் ஸ்டோரை எனக்கு என்னோடய ஏஜ் என்னோடய ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி அதுவே எனக்கு இந்த ஆப்ஸ்லாம் உங்களுக்கு நல்லது அப்படின்னு அதுவே சஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ கையில் மொபைல் வச்சுருக்கிறவங்க ஒன்று ஆண்ட்ராய்டாக இருந்தால் கூகுள் ப்ளேயில் போய் இது பண்ணிக்கலாம், இல்லை ஐஃபோனாக இருந்துச்சுன்னா ஆப் ஸ்டோர்ஸில் போயிட்டு நமக்கு வேணுங்கிற அப்ளிகேஷன்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அவங்கவுங்களோட பயன்பாடு. இப்போது ஹெல்த்துன்னு வரும்போது சார், ஹெல்த் ஓரியன்டாக என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது? இன்றைக்கி மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் வந்து உடல் பருமன். இன்றைக்கி பிஎம்ஐன்னு பாடி மாஸ் இண்டெக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அதுலேயே நீங்கள் சப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டயட்டிங்னு ஒரு செப்பரேட் கேட்டகரி இருக்குது. நான் என்ன சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாம், என்னோட பாடிக்கு தகுந்த மாதிரி உண்டான என்ன சாப்பிட்லாம், அந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உடம்பில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் முதியோர்கள் எடுத்திங்கன்னா ரெகுலராக அவங்களோட சுகர் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. சில பேர் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து ஒரு டாக்டர் வந்து அவங்கள கண்காணிச்சுட்டே இருக்கணும். இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன சென்சார்னு ஒரு பேட்ச் வந்து உங்களோட மேல் தோல் குள்ளே அதை ப்ளேஸ் பண்ணி இப்படி வச்சுருவாங்க, இல்லைன்னா உங்கள் பாக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி சென்சர்ஸ் வந்துடுச்சு. அதிலிருந்து என்ன ஆகும்னா ரெகுலராக அது உங்கள் ஹார்ட்டை மானிட்டர் பண்ணி அதை அந்த இசிஜியை வந்து அது என்னாகும் க்ளவுடுக்கு அது ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் வீட்டில் இருந்தால் போதும். வைஃபைல நீங்கள் பாட்டு உங்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கலாம். காலையில் எழுந்திரிக்கலாம், காஃபி சாப்பிட்லாம், டிவி பார்க்கலாம், எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் பாட்டு பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் ரெகுலராக உங்களோட இசிஜி வந்து அதை எடுத்து அது க்ளவுடுக்கு அனுப்பிடும். க்ளவுட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்னாஸ்டிக் லேப் அதை வந்து கண்காணிச்சிட்ருக்கும். அதில் ஏதாவது ஒரு அந்த இசிஜியில் ஏதாவது கோளாறு ஏதாவது இருக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஷண்ட்டோட டாக்டருக்கு ஒரு எஸ்எம்எஸோ அலர்ட்டோ காலோ போகிற மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ காலையில் நான் எழுந்திரிச்சு வீட்டில் உட்காந்துருக்கும் போது என் ஹார்ட் ஒரு மாதிரி வேலை பார்க்கும். நான் வாக்கிங் பார்க்கில் போயிட்டுருக்கும்போது என் ஹார்ட் வேறு மாதிரி வேலை பார்க்கும். நான் சைக்கிள் ஓட்டும்போது வேறு மாதிரி வேலை பார்க்கும். இந்த டேட்டா எல்லாமே கேப்சர் ஆகி கூகுளுக்குள்ளே போகும், க்ளவுடுக்குள்ளே போய் அதை வந்து என்னைய ரெகுலராக மானிட்டர் பண்ணுறாங்க. இது இன்றைக்கி வந்து மேலை நாடுகளில் ரொம்ப பாப்புலர். நம்ம நாட்டில் பயன்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் வந்து ஆக்சுவலாக அவங்கள ஒரு இடத்துலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அங்கே டாக்டர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே காத்திருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு, இந்த இசிஜின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த வயர்லாம் எடுத்து வச்சு அது எல்லாமே இன்றைக்கி போயிடுச்சு. இன்றைக்கி வயர்லெஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. இதுவும் டிஜிட்டலோட ஒரு பெரிய அங்கே இன்றைக்கி ஹெல்த் கேரு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பாரதத்தை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலில் வந்து ஹெல்த் கேர் யூஸ் பண்ண ஜஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய பெரிய பெரிய இன்னோவேஷன்ஸ்லாம் இதில் வர வேண்டியிருக்குன்னு. தொழில்துறையில் இதோட பயன்பாடுன்னு பார்த்தா எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம்? எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டலில் வந்து ரொம்ப அருமையாக பயன்படுத்தியிருக்கிற ஒரு துறைன்னு எடுத்திங்கன்னா ரீட்டெயில். இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி B2Cன்னு சொல்லுவோம் நம்ம. அது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோ ஒரு சேலரிட் பர்சனோ இன்றைக்கி என்ன வாங்கணும், எதை வாங்கினா அவங்களுக்கு லாபம், எவ்வளோ அதில் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, எங்கே போனால் ஹேர் கட் நல்லாயிருக்கும், எங்கே போனால் ஒரு பியூட்டி பார்லர் ஆகட்டும், இந்த மாதிரி ரீட்டெயில் செக்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் ரொம்ப ரொம்ப அருமையாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் இ-காமர்ஸ்ன்ட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ நான் வந்து போன வாரம் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்லேருந்து ஒரு ஷூ வாங்கினேன். நான் ஷூ வாங்கினேங்கிறது அந்த வெப்சைட்டுக்கு தெரியும். ஸோ ஷூ நான் ப்ரௌன் கலர் ஷூ வாங்கினாலும் வந்து எனக்கு ப்ரௌன் கலரில் சாக்ஸ் தேவைப்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஷூ வாங்கி 3வது நாள்லேருந்து எனக்கு சாக்ஸ் பற்றின இமெயில்ஸ், எனக்கு ப்ரொமோஷனல் மெயில்ஸ் வர ஆரம்பிச்சிது. நான் ஷூ சாக்ஸ் வாங்கிட்டேன்னா அடுத்த 6 மாதத்துக்கு ஷூவை பற்றியே எனக்கு எந்த ப்ரொமோஷனும் வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ஷூ வாங்கிட்டேன், நம்ம ஷூ நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஷர்ட் வாங்கினேன்னா அந்த டிஷர்ட் அதே கலருக்கு மேட்சிங்கான எனக்கு ட்ராக் ஷூட்ஸ் வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு ஒரு புது ஏரியா அது. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், எந்த துறையில் நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம், நம்மளோட இன்கம் எவ்வளோ, நம்ம இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம், எவ்வளோ டிஸ்போசபிள் இன்கம் இருக்குது, இது எல்லாமே ரீட்டெயில் வந்து கண்காணிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த டிஜிட்டல் மீடியாவுக்கும் சோஷியல் மீடியாவுக்குமான ஒரு கனெக்டிவிட்டி தொடர்பு அப்படின்னா எவ்வளோ தூரம் இருக்குது? ஸோ சோஷியல் மீடியாங்கிறது டிஜிட்டல் மீடியாவில் ஒரு அங்கம். டிஜிட்டல் மீடியாங்கிறது வயர் இல்லாத, அதாவது நம்ம கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸில் பார்க்குற எல்லாமே டிஜிட்டல் மீடியான்னு சொல்லுவோம். அதில் சோஷியல் மீடியாங்கிறது ஒரு சின்ன அங்கம். ஸோ இது ரெண்டுமே வேறு வேறு கிடையாது. டிஜிட்டல் மீடியாங்கிறது எல்லாத்தையும் கவர் பண்ணுற ஒரு மீடியா. அதில் சோஷியல் மீடியாங்கிறது ஒரு சின்ன அங்கம். இதில் வெப்சைட்ஸ், போர்ட்டல்ஸ்ன்னு நிறைய இருக்குது. நியூஸ் படிக்கிறதுக்காக நம்ம சில இணையதளங்களுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுகிறதுக்காக சோஷியல் மீடியாக்குள்ளே போவோம். இந்த மாதிரி நிறைய டிஜிட்டலுக்குள்ளே நிறைய அங்கங்கள் இருக்குது. இது எல்லாமே சேர்த்து சொல்கிறது தான் டிஜிட்டல் மீடியா. ஸோ இப்போ சோஷியல் மீடியான்னு நம்ம பேச வரும்போது நம்ம இந்த வாட்ஸ்அப், ட்விட்டர் எதுவாக இருந்தாலுமே இதில் அடக்கம் சொல்கிறோம். இது மூலமாக நம்ம மக்களை போய் முழுமையாக ரீச் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் இந்த டிஜிட்டல் மீடியாவுக்கும் எவ்வளோ தூரம் கனெக்ஷன் இருக்கும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது நம்ம வந்து எந்த துறை வேணாலும் எடுக்கலாம். எந்த துறை எடுத்தாலும் அதன் பற்றின நம்பர்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு இதை ஃப்யூச்சரில் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கும் அனாலிட்டிக்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அனாலிட்டிக்ஸ் வந்து அதே நம்பர்ஸ், அதே இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணி எப்படி பிஸ்னஸை க்ரோ பண்ணலாங்கிறது தான் அனாலிட்டிக்ஸ். அந்த அனாலிசிஸ்க்கு இது நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணது இல்லைங்களா சார்? ஒரு துறையிலையும். ஆமாம், கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் ஸ்டடி. அனாலிட்டிக்ஸ் ஒரு பெரிய துறை. அது வந்து ஒரு முழு நாள் அதை பற்றி நம்ம பேசலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருமே கைபேசி யூஸ் பண்ணுறோம். கைபேசி அந்த மொபைல் சர்வீஸ் கொடுக்கறது வந்து பிரபலமான கம்பெனிகள்னு எடுத்திங்கன்னா ஒரு 3-4 கம்பெனிகள் இருக்குது. இப்போது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு எப்படி ஒரு கஸ்டமரை நம்ம வந்து தாவ வைக்கிறது, என்ன நான் கொடுத்தா இந்த கஸ்டமர் வந்து இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு வருவார், அதே மாதிரி அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம் இந்தந்த தேதியில் இந்தந்த பண்டிகைகள் வரலாம். இப்போது தீபாவளி வருதுன்னா இன்றைக்கி எல்லாருமே தீபாவளி வாழ்த்து எஸ்எம்எஸில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அந்த மொபைல் கம்பெனி என்ன தீர்மானம் பண்ணிடுறாங்கன்னா, நீங்கள் வந்து தீபாவளி அன்றைக்கி எஸ்எம்எஸ் அனுப்புனீங்கன்னா மற்ற நாட்களில் 50 காசு இருக்கிற எஸ்எம்எஸ் வந்து அன்றைக்கி 5 ரூபா. ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. நடக்க போகிற விஷயத்தை முன்னாடியே அவங்க அதை பிளான் பண்ணி அதுக்கு உண்டான ப்ரொமோஷன்ஸ் செல்லிங் பண்ணுறது தான் அவங்களோட. அதுக்கு அனாலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட், ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 10லேருந்து 15 வயது கூட உள்ளே இருக்கும். நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். 15லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 11th 12th படிக்கிறவங்க, அப்புறம் ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் காலேஜில் இருக்கிறவங்க, இந்த துறையில் இருக்கிறவங்க வந்து கால்ஸ் நிறைய பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க எஸ்எம்எஸ் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அனாலிட்டிக்ஸ் மூலமாக இந்த மொபைல் கம்பெனி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு அந்த குரூப்பை இன்னும் அதை எப்படி நிறைய யூஸ் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணி, ஒரு பேக்கேஜ் பண்ணி, ஒரு நாளைக்கு 1000 எஸ்எம்எஸ் உங்களுக்கு பேக்கேஜ் கொடுக்குறோம், ப்ளஸ் 200 MB நாங்கள் டேட்டா கொடுக்குறோம். இது இப்போயே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இதுக்கு 17 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் அனுப்புவாங்க. ஸோ எஸ்எம்எஸ் உங்களுக்கும் உங்கள் கைபேசிக்கும் நிறைய எஸ்எம்எஸ் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த பேக்கேஜ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி 27 ரூபா செலவு பண்ணிங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. இந்த எஸ்எம்எஸ் வந்து எல்லாருக்குமே போகாது, அந்த கம்பெனியோட எல்லா கஸ்டமருக்கும் போகாது. குறிப்பிட்ட சில ஏஜ் குரூப்பு 15லேருந்து 20 வயதுக்கு விடுறாங்க. அதுவும் சென்னையிலேயே அவங்களால அதை வந்து பைசெக்ட் பண்ண முடியும். நார்த் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கேம்பெயின் அனுப்ப முடியும், சவுத் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எஸ்எம்எஸ் கேம்பெயின் அனுப்ப முடியும். ஸோ அவங்களோட யூசர் கஸ்டமர் பேஸ் ஒரு 1 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள 360 டிகிரி பைசெக்ஷன் சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக டைசெக்ட் பண்ணி
யாருக்கு எந்த மாதிரியான பேக்கேஜ் நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது ரீட்டெயில் துறையை வந்து ரொம்ப நல்ல இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சார். இதே மாதிரி நீங்கள் ரீட்டெயில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கனாலும் உங்கள் கண்ணுக்கு ஏற்ற லெவலில் என்ன ப்ராடக்ட்ஸ் வைக்கணும், நீங்கள் பில் பே பண்ணி வெளியே வர இடத்துல என்ன ப்ராடக்ட்ஸ் வைக்கணும், எது நீங்கள் குனிஞ்சு எடுப்பீங்க, எது கையை தூக்கி எடுப்பீங்க வரைக்கும் அவங்க வந்து டேட்டா வச்சு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. எந்த ஏஜ் குரூப் சூப்பர் மார்க்கெட் வருவாங்க, யார் வந்து டோர் டெலிவரி ஆர்டர் பண்ணுவாங்க, யாருனால 5 கிலோ பையை தூக்கிட்டு போக முடியும், ஏன் 2 கிலோ சுகர் வந்து நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 2 கிலோ சுகர் ஃப்ரீயாக தரோன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. இது எல்லாமே அனாலிட்டிக்ஸ்லேருந்து வர விஷயங்கள் தான். கண்டிப்பாக சார். இப்போ தேர்தல் வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் இப்போ சமூக வலைதளங்கள் மூலமாக பல விஷயங்கள் தகவல்களை நம்ம பரிமாறிட்டு இருக்கோம். இப்போ இந்த இலக்கமுறை தகவல் தொடர்பு டிஜிட்டல் மீடியா இந்த தேர்தல் களத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு துணையாக இருக்கும்? இது வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து நான் கடந்த ஒரு 10 வருஷமாக நான் மேலை நாட்டுகள்லேருந்து நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா டிஜிட்டல் மீடியா, அதாவது சோஷியல் மீடியா மட்டும் ரொம்ப அருமையாக பயன்படுத்தி எலெக்ஷனை வின் பண்ண நிறைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருக்காங்க மேலை நாட்டுகளில். இது எப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்க்கு ஒரு பெரிய க்ரௌடை கொண்டு வந்து உட்கார வச்சு தான் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன பண்ணியிருக்கோங்கிற சாதனைகள் என்னென்னன்ட்டு நம்ம இன்றைக்கி வந்து லீடர் சொல்லணுன்ட்டு ட்ரை பண்ணுறாங்க. இன்றைக்கில் முன்னாடி நடந்த விஷயங்கள் இன்றைக்கி என்னென்னா இந்த டிஜிட்டல் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ்னால கண்டினியூஸாக யூ கேன் கீப் இன் டச் வித் யுவர் கஸ்டமர்ஸ் வித் யுவர் ஃபாலோவர்ஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் லீடர் இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட அவர் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிறது இன்றைக்கி கோடான கோடி மக்கள்கள் ஆர்வமாக இருக்காங்க. அவர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, எந்த தொகுதிக்கு இன்றைக்கி போகிறாரு, என்ன ஒரு 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 முக்கியமான விஷயம், ஒரு போன வாரம் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம தலைவரோட ஒப்பீனியன் என்ன, அதை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு, எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எப்போதுமே ஃபாலோவர்ஸ்னு பேர் அவங்க டிஜிட்டல் மீடியாவில். ஸோ ஒரு ஐகான், ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஐகான் இருக்கார், அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கோடி ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரெகுலராக இந்த லீடர் பற்றி ஒரு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துக்கிட்டே ரெகுலராக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இது நடந்தது, நேற்றுக்கு அது நடந்தது, நாளைக்கு இது நடக்க போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு ஒரு பட்டன் அழுத்தி அடுத்த 2 செகண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபாலோவரை ரீச் பண்ண முடியும்னா அது வந்து டிஜிட்டல் மட்டும்தான் பண்ண முடியும். வேறு நீங்கள் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாலும் எத்தனை பேர் அதை பார்க்க போகிறாங்கங்கிறது நிச்சயம் கிடையாது. அதனால் அது வந்து டிஜிட்டலில் வந்து பாலிட்டிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பொட்டன்ஷியல் டூல்னு சொல்லுவாங்க. அதோட தாக்கம் ஜாஸ்தி, அதோட ரீச் வந்து ஒரு கிராமத்தில் யார் கைபேசி வச்சுருந்தாலும் அவங்களும் இந்த லீடரோட அமைப்பு வந்து ரீச் பண்ண முடியும். இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து மக்களால் யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட் சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் பார்ட்டியை பற்றியோ ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பற்றியோ ஒரு விஷயத்தை பற்றியோ பரவலாக பேசி அதை பற்றி அதெல்லாம் கான்வர்சேஷன்ஸ்னு சொல்லுவாங்க சோஷியல் மீடியாவில். ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி போஸ்ட் பண்ணுவார், அதுக்கு நிறைய பேர் ரிப்ளைஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் அதுக்கு காமெண்ட் கொடுப்பாங்க, ஷேர் கொடுப்பாங்க. இந்த 3 விஷயங்கள் நடக்கும் சோஷியல் மீடியாவில். ஒன்று லைக், இன்னொன்று காமெண்ட், ஒன்று ஷேர். ஸோ இந்த 3மே நீங்கள் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் வர்ற இந்த தருணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட அனாலிசிஸ் நடக்குது. யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, எந்த லீடர் என்ன அடுத்தது என்ன அறிக்கை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. நம்ம தலைவர்கிட்ட இருந்து நம்ம ஏதாவது இன்றைக்கி கேட்க மாட்டோமா அப்படின்னு மக்கள் இயங்கிட்டு இருப்பாங்க. தலைவர்களுக்குன்னே உண்டான செப்பரேட்டான பேஜஸ் இருக்கும். ஃபேஸ்புக் பண்ணிங்கன்னா தலைவர்கள் அவங்களுக்குன்னே உண்டான பேஜ் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோடான கோடி ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் நடக்குது.
கண்டிப்பாக சார். இலக்கமுறை தகவல் தொடர்பு துறை நிபுணர் அப்படிங்கிற முறையில் இந்த டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது என்ன, இதை யாரெல்லாம் முழுமையாக பயன்படுத்துகிறாங்க, என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இதன் மூலமாக மற்றவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் சொன்ன கருத்துப்படி சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஊடகமாக இது இருக்குது. அதோட பயன்பாடுன்னு வரும்போது இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், ஒரு கைபேசியில் இதை எப்படி பதிவிறக்கம் நம்ம செய்ய முடியும், அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும், தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் இதை ஒரு தேர்தல் களத்தில் இருக்கிறவங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பல தகவல்களை எங்கள் நேரோட முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நமக்கு பயனுள்ள தகவல்களையும் சுவாரஸ்யமான பல தகவல்களையும் தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். நம் கைகளிலும் கால்களிலும் இருக்கிற நகங்களை பற்றி நாம் எப்போதாவது சற்று நேரம் ஒதுக்கி சிந்தித்திருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. நகங்கள் இருக்கின்றன, அதில் சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது என்று தோன்றலாம். நகங்களை பற்றிய அறிவியல் செய்திகள் நிறைய இருக்கின்றன. நகங்களை பற்றிய சமூகம் சார்ந்த செய்திகளும் கூட இருக்கின்றன. நம் உடம்பில் இருக்கிற, நம் உறுப்புகளில் ஒன்றாக இருக்கிற ஒவ்வொன்றை பற்றியும் நமக்கு பார்வையும் கவனமும் தேவைப்படுகிறது. எனவே நகங்களை பற்றி அறிந்து கொள்வதும் கூட நம்மை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிற, நம் உடல் உறுப்புகளில் ஒன்றை பற்றி அறிந்து கொள்ளுகிற தேவையான அறிவில் ஒன்றுதான் அதுவும். நகம் என்றால் அது ஒரு மேலே தகடு போல இருக்கிற ஒரு பகுதி, அவ்வளவுதான் நமக்கு படுகிறது. ஆனால் அதற்குள் 8 விதமான பிரிவுகளை அறிவியல் வகுத்து சொல்லுகிறது. நெயில் பெட் என்றும், நெயில் பிளேட் என்றும், நெயில் ரூட் என்றும் இப்படியெல்லாம் அந்த அறிவியல் நூல் சொல்லிக்கொண்டே போகிறது. மேலே இருக்கிற தகடு போன்ற பகுதி, பிறகு அதற்கு கீழே இருக்கிற ஒரு நெயில் பெட் என்று ஒரு மெத்தென்று இருக்கிற இன்னொரு பகுதி, அதனையும் தாண்டி அந்த நகங்களுக்கான வேர்கள், இவையெல்லாம் இப்படி பல்வேறு செய்திகள் அந்த நகங்களிலே இருக்கின்றன. அதனுடைய இயல்பான தன்மை 2 என்று குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, சமூகம் சார்ந்து பார்க்கிற போது அறிவியலில் அது பாதுகாப்பாக இருக்கிறது, சமூகத்தில் ஆயுதமாக இருக்கிறது. அறிவியல் செய்தியின் அடிப்படையில் பார்த்தால் அது ஒரு விதத்தில் அந்த நுனி விரலை பாதுகாக்கிற ஒரு கேடயம், அவ்வளவுதான். எங்கேயும் குத்தி விடாமல் அதனுடைய மென்மை பகுதி, மெத்தென்று இருக்கிற அந்த பகுதியை காப்பாற்றுவதற்கு இந்த மேலே தகடு போல நகங்கள் இருக்கின்றன. எனவே அது ஒரு விதத்தில் பாதுகாப்பு, கேடயம். இன்னொரு விதத்தில் நாம் பார்க்கலாம், எந்த ஆயுதமும் இல்லாத போது சில வேளைகளில் நகமே ஆயுதமாக இருக்கிறது. பல்லும் நகமும் கூட ஆயுதங்களாக பயன்படுத்தப்படலாம் தான் ஒரு வன்முறைக்கு உள்ளாகிற போது என்று பெண்களை பார்த்து காந்தியார் சொன்ன அந்த சொற்களையும் நாம் இந்த இடத்தில் நினைவு கூறலாம். அஹிம்சையே வாழ்நாள் முழுவதும் சொன்ன காந்தியார் கூட பாலியல் வன்முறைகளுக்கு உள்ளாகிற நேரத்தில் பல்லையும் நகத்தையும் பெண்கள் ஆயுதமாக பயன்படுத்துவதில் தவறில்லை என்று சொன்னார். எனவே நகங்கள் கேடயங்களாகவும் ஆயுதங்களாகவும் இருக்கின்றன என்பது இன்னொரு செய்தி. இவற்றையெல்லாம் தாண்டி நகங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு இன்னமும் பல செய்திகள் இருக்கின்றன. எல்லா நகமும் ஒரே மாதிரி வளர்வதில்லை. தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு உறுப்பு நகம். அந்த நகம் ஆனால் எல்லா விரல்களிலும், கை கால் விரல்களில் ஒரே மாதிரியாக வளர்வதில்லை. மொத்தம் 20 நகங்கள் நமக்கு இருக்கின்றன. கைகளில் இருக்கிற, சுட்டு விரலில் இருக்கிற நகம்தான் வேகமாக வளர்கிறது. வேகமாக என்றால் மொத்தத்திலேயே வெறும் 0.3 மில்லிமீட்டர் தான் ஒரு மாதத்திற்கு அது வளர்கிறது. அந்த 3 மில்லிமீட்டரிலும் கூட 2.5, 2.25 மில்லிமீட்டர் என்று அந்த நகம் வளர்வதிலேயும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிற நேரத்தில் நமக்கு வியப்பாக இருக்கிறது. கால் நகங்களை விட கை நகங்கள் விரைவாக வளர்கின்றன. கால் நகங்களுக்கு அவ்வளவு விரைவான வளர்ச்சி இல்லை. அவற்றை விட கையிலே இருக்கிற நகங்கள் விரைவாக வளர்கின்றன. ஆனால் கை விரல்களை விட கால் விரல்களில் கவனம் இருந்தால்தான் உடல் நோய் எதுவும் வராமல் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் என்பது இன்னொரு செய்தி. நகங்களின் மூலமாகவும் நமக்கு நோய் தொற்றுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் கூடுதலாக கால்தான் தரையிலே பாவி நடக்கிறது.
கழிவு நீர்களில் கூட சில வேளைகளில் நடக்க வேண்டி வருகிறது, சாக்கடை நீர் மேலே படுகிறது. அப்போதெல்லாம் கவனமாக இருந்து காலை சுத்தம் செய்யவில்லை என்றால் அந்த கால் நகங்களுக்கு உள்ளே போய்த்தான் அந்த கிருமிகள் தொற்றிக்கொள்ளுகின்றன என்பதும் சொல்லப்படுகிறது. எனவே நகம்தானே, இருந்தால் இருக்கட்டும், வளர்ந்தால் வெட்டிவிடலாம் என்று நாம் பலரும் கருதுகிறோம். அப்படி அலட்சியமாக பார்க்கக்கூடியவை அல்ல. நகங்களுக்கு நாம் மேலும் மேலும் கூடுதலாக கவனத்தையும் செலுத்த வேண்டி இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்திகளெல்லாம் எடுத்து சொல்லுகின்றன. சில வேளைகளில் நகங்கள், கால் நகங்கள் குறிப்பாக கருத்து போயிருப்பதை நாம் சிலருக்கு பார்க்கிறோம். அதற்கு என்ன காரணம்? இந்த நகம் மட்டும் இப்படி தகடு போல வளர்கிறதே, அதற்கு என்ன காரணம்? இறந்ததற்கு பிறகும் நகம் மட்டும் வளரும் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மைதானா என்றெல்லாம் அறிவியல் கேள்விகளை நாம் முன்வைத்தால் எல்லா வினாக்களுக்கும் அறிவியலில் விடைகள் இருக்கின்றன. தகடு போல நகங்கள் வலிமையாக இருப்பதற்கான காரணம் உடம்பில் இருக்கிற கெரட்டின் என்கிற ஒரு புரதம்தான் நகத்தை அவ்வளவு வலிமையுடையதாக ஆக்குகிறது. அந்த கெரட்டின் என்கிற புரதம் உடம்பில் குறைந்து போகுமானால் நகங்கள் தன்னுடைய வலிமையை இழந்து போய்விடும். எனவே புரதச்சத்து, வைட்டமின் சத்துகளிலே கூட ஏ, டி போன்றவையும், B12 போன்ற வைட்டமின் சத்துகளும் இந்த நகங்களுக்கும் தேவையாக இருக்கின்றன. அந்த B12 என்கிற அந்த வைட்டமின் குறைந்து போகிற போதுதான் கால் நகங்களிலே கருப்பு தோன்ற தொடங்குகிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். சில வேளைகளில் கூடுதலாக புகைப்பிடிக்கிறவர்களினுடைய கால் நகங்கள் கருத்து போகும் என்றும் கூறுவார்கள். எனவே இப்படி உடலுக்குள் இவ்வளவுக்கும் அந்த நகத்தின் எல்லை வரையில் நம்முடைய நரம்புகள் நீள்வதில்லை, நரம்புகளினுடைய நீட்சி அங்கே போய் சேருவதில்லை. ஆனாலும் கூட அவற்றுக்கும் இத்தனை விதமான செய்திகள் இருக்கின்றன. அந்த நகங்களை நாம் கவனிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நகங்களின் மூலமாக ஏற்படுகிற நோய் தொற்று நம்முடைய வாழ்நாளையே முடித்துவிடக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பலர் இன்றைக்கு சர்க்கரை நோயால் துன்பப்படுகிறவர்கள் மிக பெரும்பான்மையாக தங்களினுடைய பேராபத்தை தங்களின் கால் விரல்களிலிருந்து தான் அவர்கள் தொடக்கிக் கொள்ளுகிறார்கள் என்பது ஒரு மருத்துவ செய்தி. பிறகு அதனை குணப்படுத்த முடியாமல் காலையே வெட்டி எடுக்க வேண்டிய நிலை இன்றைக்கு நம்முடைய சொந்த சகோதரர்கள் பலருக்கு வருவதற்கு காரணம் அந்த காலில் நாம் கவனம் வைக்கவில்லை என்பதுதான். எனவே காலில் என்றால் காலில், கால் விரலில், விரல் நகத்தில் என்று அத்தனையையும் சேர்த்துத்தான் நாம் அந்த கவனத்தை கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு செய்தியும் இருக்கிறது. நகத்தை மிக நீளமாக வளர்ப்பதில் பலருக்கு ஒரு ஆர்வம் உண்டு. நகத்துக்கான நகப்பூச்சிகள் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வணிகத்தை அவை எட்டியிருக்கின்றன. கை விரல்களுக்கும் கால் விரல்களுக்கும் அந்த பூச்சிகள் என்பது ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுகிற வணிக நிறுவனங்களில் பணம் கொண்டு வந்து குவிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நகம் வளர்ப்பதில் சிலருக்கு ஆசை. வளர்ந்த நகத்தில் அப்படி கோலங்களை போட்டுக்கொள்வது. எவ்வளவு தூரம் நகம் வளர்க்கலாம்? ஒரு அளவிற்கு பிறகு வளர்கிற நகம் சுருண்டு போகிறது. எல்லா விரல்களிலும் நகங்களை கூடுதலாக வளர்த்து கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரே ஒரு விரலில் மட்டும், சுண்டு விரலில் அல்லது கட்டை விரலில் நீளமாக நகத்தை வளர்த்து கொள்வதை ஒரு ஸ்டைலாக பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதுவும் கின்னஸ் புத்தகத்திலே பதிவாகி இருக்கிறது. உலகிலேயே ஆண்களில் மிக நீளமான நகம் வைத்திருக்கிறவர் இந்தியாவிலே தான் இருக்கிறாராம். அவருடைய பெயர் ஸ்ரீதர் சிலால் என்பது. அவருடைய நகத்தின் நீளம் என்ன தெரியுமா? சுருண்டு சுருண்டு கிடக்கிறது. 4 அடி 9 அங்குலம். பெண்களில் மிக நீளமான நகத்தை வைத்திருக்கிறவர் அமெரிக்காவில் இருக்கிறார். லீ ரிமாண்ட் என்ற அவருடைய பெயர். 2 அடி 11 அங்குலத்துக்கு கட்டை விரலை நகத்தை அவர் வளர்த்திருக்கிறார் என்று இத்தனை செய்திகள். நகம்தானே என்று நாம் கருதுகிறோம். வெட்டி எறிந்து விடலாம் என்று நினைக்கிறோம். பல்லால் கடித்து தூக்கி எறிந்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் நகத்துக்குள்ளும் இவ்வளவு செய்திகள் இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் அவர் கற்றுக்கொண்ட பல பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம்.
ஒரு வேலையில் சிறந்து விளங்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து எழுதியும் பேசியும் வந்துட்டுருக்கேன். அதுக்கு ஆதாரமானது ஒருத்தர் அவர்களுக்கான சரியான வேலையை தேர்வு செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அவர்களுக்கு அதுக்கான அடிப்படை அறிவு, ஆற்றல், தகுதி, அனுபவம் இதெல்லாம் இருந்தால் அந்த வேலையில் அவங்களால நல்ல சிறந்து பரிமளிக்க முடியும் அப்படிங்கிறது. ஆனால் அது மட்டுமே கிடையாது, அதுதான் உண்மை. அறிவு, ஆற்றல், தகுதி, படிப்பு இருந்தும் பல பேர் பல வேலைகளில் சோபிப்பதில்லை. இதை பற்றி இந்த வாரம் பேசலாம். ஏன்னா அடிப்படையாக என்ன நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்னா, உனக்கான வேலை நீ தேர்வு செய். இன்றைக்கு பல பேர் தனக்கான துறை என்ன அப்படிங்கிறதுக்காக உளவியல் சோதனை செய்கிறதுக்கு வராங்க. பல்லாயிரம் பேர் வராங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன கேள்வின்னு கேட்டால், என்ன படிக்கலாம் மேற்கொண்டு, எந்த மாதிரி துறையை எடுத்துக்கலாம், எந்த மாதிரி துறையில் போனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, தனக்கான துறை இதுதானா, இதுதான் அவங்களுடைய கேள்விகள். ஆனால் இது எல்லாத்தையும் மீறி அப்படி சரியாக அவங்க என்ன சொல்லலாம், தேர்வு செய்தவர்கள் கூட அவங்க நினச்ச அளவுக்கு அந்த ஃபீல்டில் வர முடியறதில்லை. இதற்கு வெளிப்புற காரணங்களும் உண்டு, அதான் உண்மை. உதாரணத்துக்கு நம்ம டைமிங்னு 2 வார்த்தை சொல்லுவோம் ஆங்கிலத்தில். உங்கள் நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா, நேரம்ங்கிறது இது ஜோதிட முறைப்படியான நேரம் மட்டும் கிடையாது. இது உங்களுக்கான சரியான தருணமா அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போது உதாரணத்துக்கு இது நீங்கள் 90கள் ஆரம்பத்தில் இசையமைக்க வந்தவர்களுக்கு கூடுதலாக ஒன்று இருந்தது. இப்போது நம்ம ஏஆர் ரஹ்மான் வந்தார், இயக்குனர் சங்கர் வந்தார் அப்படின்னா, அவர்கள் வந்த நேரம் டைமிங் ரொம்ப முக்கியமானது. புதிய கருத்துக்களை உள்ளே கொண்டு வருவதற்கான சூழ்நிலை அப்போ இருந்தது. ஏன்னா உலகமயமாக்கல் அப்படின்னு வந்து வெளியிலேருந்து நிறைய சேனல்களை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். வெளியிலேருந்து நம்மளுக்கு இசை வர ஆரம்பிது. அப்போ புதிதாக ஏதாவது ஒன்று இங்கே செய்யலாம் அப்படிங்கிற சூழல் இருந்தது. அந்த நேரத்தில் மென்மையான இசை என்பதை விடவும் கூட வெளியில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது, உலகளாவிய இசை எப்படி இருக்குது, அந்த சப்தங்கள், தொழில்நுட்பம் இதையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்கும் பொழுது இவர் உள்ளே வந்ததுனால அந்த டைமிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு முன்னாடி வந்திருந்தால் கூட அந்தளவுக்கு நம்ம தயாராக இருந்திருக்க மாட்டோம். பின்னாடி வந்தவங்களில் பல பேர் வந்துட்டாங்க. ஆனால் அந்த தருணத்தில், அந்த முக்கியமான தருணத்தில் உள்ளே வந்தது வெற்றிக்கான. இப்போது நீங்கள் பாருங்கள், அந்த சிக்கு புக்கு ரயிலுங்கிற பாட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு காரணம் என்னென்னா, தொழில்நுட்பத்தை முதல் முறையை விளையாட ஆரம்பித்தாங்க. வெகுஜன ரசனையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதாவது ஒரு கார்ட்டூன் மாதிரி, ஒரு கேலி சித்திரம் ஒரு பாடலுக்கு இடையில் ஆடுவது அப்படிங்கிறது நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் தமிழ் சூழ்நிலையில். அப்போ ஒரு சிறிய அளவில் செய்யும் பொழுது கூட பெரிதாக அது கவனிக்கப்பட்டது. ரொம்ப சின்ன விஷயம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் அன்றைக்கி அது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை குவித்ததுக்கு காரணம் அந்த தருணம், அந்த சப்தம். எம்டிவி மாதிரி ஒரு பாடல் அமைப்பு இங்கே வேணும். கதைக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாட்டி கூட அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த இசை மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. பல கதவுகளை திறந்து விட்டது அதுதான். இதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும், இப்போ ஐடி துறை எடுத்துக்கோங்க. ஐடி துறையை பார்த்திங்கன்னா 60கள் 70கள்லேயே அவங்க மெதுவாக வந்துட்டாங்க. ஆனால் உலகளாவிய அளவுக்கு எல்லாருக்கும் இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பெருநிறுவனங்களாக வர ஆரம்பித்தது எப்போனா 90களின் கடைசிகளில் தான். அப்போ அந்த 90களில் யாரெல்லாம் இந்த உள்ளுக்குள்ளே துறைக்குள்ளே வர்றாங்களோ ரொம்ப பிரமாதமாக அவங்க மேலே போனாங்க. ஏன்னு கேட்டால் ஆரம்பத்தில், அதாவது க்யூவில் நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்க, திறந்து விட்டோன்னே முன்னாடி உட்காந்துக்கிறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இது. ஐடியில் இப்போ எல்லாருக்கும் தெரியுது வேலை வாய்ப்புனால, ஆரம்பத்தில் இருந்த அளவுக்கு வளர்ச்சி இப்போ கிடையாது, வேகமான வளர்ச்சி கிடையாது. ஏன்னா என்ன ஆயிடுச்சுங்கிறது, நிறுவனங்கள் ரொம்ப பெருத்து போய் மிகப்பெரிய அளவில் போட்டியும் அதிகமாகி, உள்ளே வந்தால் இவ்வளவு தான் சம்பளம், இத்தனை வருஷம் காத்திருக்கணும், இந்த அளவுக்கு போகிறதுங்கிறதெல்லாம் இயக்கமெல்லாம் இப்போ நல்ல முழுமையாயிடுச்சு. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு அசுர வளர்ச்சி இருந்தது, ரொம்ப அசுர வளர்ச்சி. அப்போ அந்த நேரத்தில் உள்ளே போனவர்கள் எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பிரகாசமான இருந்தாங்க. அப்போ என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா, நமக்கான படிப்பு, நமக்கான தகுதி, நமக்கான விருப்பம் சரியான தருணத்தில் செய்கிறோமாங்கிறது முக்கியம். அதற்கான தருணம் இருக்கான்னு முந்தி போனவங்க, காலத்திற்கு முந்திய ரொம்ப முன்னாடி வந்தவங்க தோல்வியை சந்திச்சிருக்காங்க.
உதாரணத்துக்கு ராஜபார்வைன்னு ஒரு படம் வந்தது. ஆனால் அது ரொம்ப காலத்துக்கு முந்தைய படம். அது ரொம்ப நல்ல படங்கள், நிறைய இதில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவீங்க, பொருட்கள், அதே கருத்துக்கள் காலத்திற்கு மிக 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 முந்திய, அதாவது மக்கள் தயாராக இல்லை, ஆனால் அது முன்னாடியே வந்துருச்சு. அதுவும் என்னன்னு கேட்டால் சென்றடைகிறதில்ல. ரொம்ப எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வந்து சேர்ந்துக்கிறவங்களும் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சரியான தருணத்தில் மக்கள் மனம் அங்கே தயாராக இருக்குது, வாய்ப்புகள் பெருகுது. வாய்ப்பு என்பது மக்கள் உணரத் தொடங்கிய நேரத்தில், அந்த நேரத்தில் யார் நிற்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆரம்பத்தில் என்னுடைய இது நீங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் கூட நானும் சொல்ல முடியும். ஏன்னா நான் வந்த நேரம் பயிற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு இதுவாக தொழிலாக இல்லாத ஒரு நேரம். உளவியல் படிப்பிருந்து முனைவர் பட்டம் இருந்து உளவியலுக்குள்ளே முழுமையாக இயங்கி வந்த காலத்தில் பயிற்சின்னு ஒன்று இருக்குங்கிறத ஒரு என்ன சொல்ல சின்னதாக ஒரு விருப்பமாக தான் வெளியில் வந்து செய்ய ஆரம்பித்தோம். ஆனால் அந்த நேரத்தில் மிகப்பெரிய என்ன சொல்ல டிமாண்ட் இருந்தது அந்த நேரத்தில். ஸோ என்னுடைய படிப்பு, என்னுடைய அனுபவம், என்னுடைய தேர்வு, என்னுடைய விருப்பம் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் அந்த நேரத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா சந்தை பக்குவப்பட்டிருந்தது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்றைக்கி சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அது அப்போ தான் ஆரம்ப காலம் வந்தப்போ டிஎன்டிம்பாங்க, ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டும்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் சரியான தருணத்தில் நான் வந்ததுனால எனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. இப்போ என்னை விட தகுதியானவர்கள், என்னை விட அதிகம் தெரிந்தவர்கள் பின்னாடி இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டோம் உள்ளே இப்போது. அதனால் ஆரம்ப காலத்து வெற்றி. அதுவும் எனக்கு முன்னாடி இருந்த காலத்தில் வந்து ஒரு ஆசிரியர் மாதிரி தான் பார்த்தாங்க. எப்படி கேட்டால் பயிற்சியாளர் ஒரு ஆசிரியர் மாதிரி பார்த்தாங்க. அவங்க ஏதோ ஒரு ஆசிரியராக இருந்துட்டு பயிற்சி கொடுப்பாங்க, அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் கரெக்டாக அந்த டிரான்சிஷன் சொல்லக்கூடிய நடந்தது வந்து ஏர்லி 90s நடந்தது. அந்த நேரத்தில் தான் நானும் வந்தேன். ஸோ என்னுடைய இதுலேயும் வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கிறது தருணம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்முடைய திறமை, நம்முடைய ஆளுமை, நம்முடைய தேர்வு, இது எல்லாம் இருந்தால் கூட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது அந்த தருணம். அந்த தருணத்தில் நீங்கள் அங்கே இருக்கீங்களாங்கிறது தான் முக்கியம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு அங்கே இருக்காங்கிறது தான் முக்கியம். அதனால் இதை பற்றி மேலும் விரிவாக பேசுவோம் அடுத்த வாரம்.